இந்த அதிருப்தி அப்படின்றது யாரை நோக்கின அதிருப்தி? அதான் அமித்ஷா எதிரான அந்த இப்ப அந்த அதிருப்தின்றது வந்து மோடி அமித்ஷாவை நோக்கி நோக்கி அதிருப்தி தான். இது ஏன் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள், அதுவும் மெயினாக 2019 24 மோடி 2.0 பாஜகவினுடைய தேசிய தலைமை தான் இன்று வரை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியில வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் செஞ்சோ அதே போல ரிமோட் கண்ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய மனப்பான்மையோட இருக்காங்க. பெரிய மனப்பான்மை ஒன்று, எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து வந்து அதிகார குவியலில் வந்து ஒரு மையப்படுத்தி அங்கே டெல்லியில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து பிக் பண்ணுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வசுந்தரா ராஜே வந்து ஓரங்கட்டினது. சிவராஜ் சிங் சௌகான் வந்து கடினமான தேர்தல் வாய்ப்பே காங்கிரஸ் கட்டாயம் ஆட்சி படும் என்று சொன்னப்போ நவம்பர் 2023 அங்கே ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அந்த ஆட்சி அமைத்தவர். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே போல் வந்து இப்போ அருகாமையில் இருந்து சத்தீஸ்கரில் பூபேஷ் பகேலோட அரசு வந்து அவர் தோற்று போய் காங்கிரஸ் தோற்று போய் ஆட்சி அமைப்பதற்கு அங்கே கடுமையாக போட்டு, ஆனால் ரமன் சிங்கை அவர் ஓரங்கட்டிட்டு வேற ஒரு கேண்டிடேட். அப்போ எங்கெல்லாம் வந்து பிராந்தியத்தில் வந்து பிராந்திய அளவில் மாநில அளவில் கட்சியில் தலைவர்கள் பெரிய அளவுக்கு உருவாகிறாங்க, மக்கள் செல்வாக்கு பெருசாக வருதோ அவங்களெல்லாம் ஓரங்கட்டி கட்டி மட்டிப்படுத்தி தங்களுடைய எஸ்மன் மோடி வாழ்க, மோடியினுடைய அந்த தனிநபர் வழிபாட்டு அரசியல் இருக்குல்ல, அதையும் அமித்ஷா இந்த இருவரையும் துதிபாடக்கூடிய ஆட்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சத்தீஸ்கரில் பார்க்குறோம், ஹிமாச்சல் பிரதேஷில் பார்க்குறோம், இங்கே இதுலேயும் பார்த்தோம், அதே ராஜஸ்தான்லையும் பார்த்தோம். அப்போது அதே மாதிரி கர்நாடகாவில் கூட நடந்துச்சு. எடியூரப்பா ஓரங்கட்டப்பட்டு பசவராஜ் பொம்மை கொண்டு வரப்பட்டார். இது தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இதனுடைய நீட்சியாக என்ன ஆகுதுன்னா, இந்த தோல்வி வந்து மோடியினுடைய பிம்பம் சமர்ப்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மொத்த மோடியை மையப்படுத்தியே தேர்தல் எதிர்கொள்கிறோம். ஆனால் அதில் பெரிய அடி உழுகுது. 303 240 சீட்டு உழுகுது. கூட்டணியாகவே 292 தான் இருக்கு. அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உள்ள இருக்கக்கூடிய அந்த புழுக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போது மாநில அளவில் செல்வாக்குள்ள தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர் தங்களுடைய அந்த வெதும்பிட்டு இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய மனக்குமரில் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க என்ற அளவு. ஆனால் அதில் வந்து மோடி அமித்ஷா டியூ எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, கேசவ் பிரசாத் மௌரியா மாதிரி ஆள்கள் பயன்படுத்தி அவர்கள் வந்து தேசிய தலைமையோடு அவர்கள் மௌரியாவுக்கு வந்து யோகியோட உள்ளூரில் பிரச்சனை. ஆனால் அவருக்கு வந்து அது மோடி பிம்பத்தால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா மோடியை மீது தானே விமர்சனம் வரணும், தேசிய தலைமை மீது வரணும். ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசு மீது பாப்புலாரிட்டி இருக்கலாம், ஆனால் வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அங்கே விவசாய வேளாண் குடிமக்கள் பிரச்சனைக்கு யார் காரணம்? தேசிய அளவு தானே. 2022 ஜெயிக்கிறாரு ஊபி. அதுதான் சொல்றேன். அப்போ அந்த இடத்துல வந்து தன்னுடைய உள்ளூர் பிரச்சனைக்காக வந்து கேசவ் பிரசாத் மௌரியா வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக வந்து அவர் அரசியல் செய்ய வேண்டும்ன்றக்காக தேசிய தலைமை எடுக்கக்கூடிய நிலைப்பாடு, இவருடைய செயல்பாடு சரி. யோகியுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து, ஏன்னா இது ஒரு தேசிய கட்சியில் அதுவும் சமமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் பார்க்குறதா சொல்கிறேன். புதிதாக வந்து அண்ணாமலைக்கும் காலங்காலமாக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எவ்வளவு முரண்கள் வருகிறது. அப்போ அதே போல அங்கே இணையாக இருக்கக்கூடிய 2 தலைவர்களுக்கு நிச்சயமாக ஒருத்தர் முதலமைச்சர், ஒருவர் வந்து மாநிலத்தில் துணை முதலமைச்சர், ஒருவர் மாநில தலைவராக இருக்கும்போது கட்டாயம் வந்து அந்த முரண்கள் வரும். அப்போ அதில் வந்து அந்த உள்ளூர் லோக்கல் பாலிடிக்ஸை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்கோர்ஸை செட்டில் பண்ணுறதுக்கு தேசிய தலைமையோட இவருடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து தேர்தலுக்கு முன்பே யோகி ஆதித்யநாத் 2 மாதத்தில் ஓரங்கட்டப்படுவார்ன்றத முதல்ல ஜெயிலிருந்து வெளியில் வந்து போட்டு உடைச்சது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். அப்போ அவர் சொல்வது உண்மையோ இல்லையோ, அவர் அரசியலுக்காக பேசியிருக்கலாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து அடுத்த கட்டமாக யோகியை தான் முன்னிறுத்த போகிறார்கள், பிரதமர் வேட்பாளர் என்ற பேச்சுக்கள் கொஞ்ச நாளாவே அடிபட்டு இருக்கு. இதை நிச்சயமாக தன்னை வந்து கடவுளுக்கு இணையாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் விரும்ப மாட்டார். மோடி வந்து நீ விரும்ப மாட்டார்ல. அதனால் வந்து அவர் தொடர்ந்து வந்து அவர் ஹிட் லிஸ்ட்ல வந்து இந்த இரட்டையர்கள், குஜராத் இரட்டையர்களுடைய ஹிட் லிஸ்ட்ல தொடர்ந்து வந்து யோகி ஆதித்யநாத் இருந்து கொண்டுதான் இருக்கார். மேபி இன்று மாற்றப்படாமல் இருக்கலாம், ஆனால் யோகியினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக மோடியும் சரி அமித்ஷா அவர்களும் விரும்பவில்லை.